ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிடுவோம், அவர் பார்த்துக்குவாரு. நம்ம சக்திக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சாய் நமக்கு உறுதுணையாக நம்ம கூடவே இருப்பார். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சாய் துணையாக இருப்பார். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். முதல்ல நம்ம கூட்டு பிரார்த்தனையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். அப்படியே நான் பொறுமையாக சொல்கிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து பொறுமையாக சொல்லுங்கள். கருணை பெருங்கடலே அடியே. இப்ப உங்களோட பெயரை நீங்க சொல்லிக்கோங்க. இன்று உங்கள் பாத கமலங்களில் பரிபூரண சரணாகதி அடைந்து உங்கள் பாதம் வணங்கி மனமுருகி பிரார்த்தித்து என் பிரார்த்தனையை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன் சாயிநாதா. தாங்கள் என் பிரார்த்தனையை அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுமாறு மனமுருகி பிரார்த்திக்கின்றேன். நான் இந்த ஜென்மத்தில் பட்ட துன்பங்களை எல்லாம் தங்கள் தெய்வீக அருள் கொண்டு விலக்கி என் வாழ்க்கையில் ஒளியேற்றிட மனம் முருகி பிரார்த்திக்கின்றேன். நான் உளமாற யாருக்கும் எந்த விதமான தீங்கும் நினைத்ததும் இல்லை, செய்ததும் இல்லை. அப்படி என்னையும் அறியாமல் எவருக்கேனும் தீங்கு இழைத்து இருந்தால் அந்த பாவத்தினை தங்கள் கருணையினால் நீக்கிவிட இரு கரம் கூப்பி பிரார்த்திக்கின்றேன். என் மனம் இப்போது தீய எண்ணங்கள் ஏதும் இன்றி தூய்மையாக உள்ளது. ஆகவே தங்கள் அருள் பார்வை என் மீது பட வேண்டும் என்று நான் மனம் நிறைந்து முழு மனதோடு பிரார்த்திக்கின்றேன். எப்போது தங்கள் அருள் பார்வை என் மேல் விழுந்து விட்டதோ நான் தங்களுக்கு மனமுருகி சமர்ப்பித்த என் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் என்று மனதார நம்புகிறேன். என்றென்றும் தங்கள் அருள் ஆசியில் சீரும் சிறப்புமாக வாழ தங்கள் திருவடிகளில் சரணடைந்து விட்டேன். ஜெயம் உண்டாகட்டும், மங்களம். ஓம் சாய்ராம். இப்ப நம்ம சாயோட அற்புதமான ஒரு பொன்மொழியை நம்ம கேட்டலாம். ஆன்மீக பயணம் என்பது உடல் ரீதியான தொடர்பை பற்றியது அல்ல. ஆன்மீக பயணம் என்பது உடல் ரீதியான தொடர்பை பற்றியது அல்ல. அது நம்மை கடவுளுடன் இணைக்கும் ஒரு உள் உணர்வை பற்றியது. ஆனால் நமது அறியாமை மற்றும் ஆணவத்தால் துண்டிக்கப்படுகிறது. ஓம் சாய்ராம். நல்லதே நடக்கட்டும். இப்ப நம்ம சாயோட 108 முறை அவரோட நாமத்தை நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சாய் குடும்பத்துல யாராருக்கெல்லாம் பிறந்த நாள் அப்படின்னு பார்த்துடலாம். ஜெயரஞ்சன் அவர்களுக்கு இன்னைக்கு 60வது பிறந்த நாள். அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கிருஷ்ணா குமாரி அம்மாவுக்கு 68வது பிறந்த நாள். அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சஞ்சய் தம்பிக்கு இன்னைக்கு 12வது பிறந்த நாள். இவங்க 3 பேருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களுக்காக பிரார்த்தனையும் செய்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். யாரோட பேரையாவது விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. சப்தாகம் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாரோட பேரும் எழுதி வைக்க முடியல, அதனாலதான். அப்புறம் இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அஸ்வினி சகோதரிக்கு இன்னைக்கு வளைகாப்பு நடக்குது. இன்னைக்குதான் வளைகாப்பு அவங்களுக்கு. அவங்க தாயும் குழந்தையும் நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்னு நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நல்லபடியா குழந்தையை பெற்றெடுத்து அந்த சந்தோஷமான செய்தியையும் நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல சொல்லணும். இது நிச்சயமா நடக்கும், நம்பிக்கையோட இருப்போம். இது மட்டும் இல்லாம நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நான் தெரிய மாட்டேன், உங்களோட சாய் தான் உங்களுக்கு வீடியோவில் தெரிவார். உங்களோட சாயோட உருவத்தை மனசில் நினச்சிக்கோங்க. முழு கவனத்தையும் அவர் மேலே செலுத்தி அவரோட நாமத்தை 108 முறை என் கூடவே சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் கையில் ஜெபமாலை இருந்தால் ஜெபமாலையை எடுத்துக்கோங்க. அப்படி ஜெபமாலை இல்லைன்னா அப்படியே மனசுலையே ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே வாங்க என் கூட சேர்ந்து. ஓம் சாய்ராம், 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 ஓம் சாய்ராம்,
ஓம் சாய்ராம். 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 நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். இப்போ ஒரு 2 நிமிடம் உங்களோட சாய் கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காக, எனக்காக, நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ண போகிறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள் சாய்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. நிச்சயமாக அவர் கொடுப்பாரு. நம்பிக்கையோடு இருப்போம். இந்த பதிவு இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு அடுத்த வேலையை நீங்கள் பாருங்கள். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.